முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட குழுவை அமைக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய உறுப்பினர், செயலாளர் மற்றும் பொது சுகாதாரத்துறையினுடைய கூடுதல் இயக்குனர் ஆகியோர் இடம்பெற்றுள்ள இந்த குழு 24 மணி நேரத்திற்குள் இடைக்கால அறிக்கையையும் 3 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையையும் அரசுக்கு சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பு அமைச்சருடன் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி டாக்டர் கே கார்த்திகேயன் ஆகியோர் உடனடியாக திருவள்ளூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை மற்றும் தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட குழுவை முதலமைச்சர் அமைக்க உத்தரவிட்டிருக்கிறார். இந்த குழு 24 மணி நேரத்துக்குள்ள இடைக்கால அறிக்கையையும் 3 நாட்குள்ள இறுதி அறிக்கையும் அரசுக்கு சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழலுடன் துறை சார்ந்த அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தீவிர சிகிச்சை அளிப்பதையும் அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள். இந்த சூழலில் தான் இன்று மாலை 6:30 மணிக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் முதலமைச்சர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதாவது 3 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான குழுவையும் முதலமைச்சர் அமைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திருவள்ளூரில் அமோனியா கசிவு காரணமாக வடமாநில தொழிலாளர்கள் 9 பேர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்து வருகிறார். அதிகாரிகளும் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தங்களுடைய செய்தியாளர் ஜெரி வணக்கம். நேருங்கள். வணக்கம். அமோனியா கசிவு சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் தொலைபேசி வாயிலாக விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். பெரியபாளையம் அருகே உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளிடம் தொலைபேசி மூலம் விவரங்களை கேட்டறிந்து அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருக்கிறார். சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சிகிச்சைகள், மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் முதலமைச்சர் விரிவாக தகவல் பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும்